இன்றைக்கி நம்ம என்ன சைட்டில் இருக்குதோ கோவிந்தரம் சைட்டில் ஃபார்ம் ஹவுஸ் டே 3 இன்றைக்கி அப்டேட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபுட்டிங்லாம் அன்றைக்கில மார்க் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தோன்னா எல்லாம் அப்ரோச் ரோடு எல்லாம் ரெடி பண்ண வேண்டிய வேலைகள் இருந்து, அதனால் நேற்று ஃபுல்லாக ஒர்க்கு ஃபோர்ஸ் பண்ண முடியல. பின்ன பசங்களுக்கு தங்கக்கூடிய லேபர் ஷெட்டு, சிமெண்ட் மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட்டு, கொஞ்சம் பேசிக்காக நம்ம வந்து ஒரு மொபிலேஷன் பண்ண வேலைகள் இருக்குங்க. அதே மாதிரி எம்சாண்டு தேவையான வந்து 1 இன்ச் மெட்டல், 20 மெட்டல், கம்பி இதெல்லாம் வந்தால் தான் வேலையை தொடங்க முடியும். அதனால் நேற்று வேலை ஃபுல் ப்ரோக்ரஸ் ஆகலை, மொபிலைசேஷன் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக பசங்க வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை கம்பியெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு அதோடைய பீம்ஸு நம்ம எல்லாமே ஃபுட்டிங்கோட ஃப்ரேம் கான்செப்ட் போது மேட்டு, காலம், இதோடைய பிளிந்தி பீம் கணக்கு எல்லாமே வந்து டீட்டெயில் ட்ராயிங்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தோம் நேற்று. அதோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேசிக்காக இந்த ஃபுட்டிங் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களும், அதே மாதிரி கம்பி உழைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போது மெயினாக நம்ம வந்து இந்த ஃபுட்டிங் எடுக்கும்போது ஃபுட்டிங்கோட டெப்த்தில் நம்ம ஹார்ட் ஸ்டேட்டை எங்கே வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4க்கு 4 ஃபுட்டிங்கு. கம்பி வந்து பார்த்திங்கன்னா 8 mm கம்பி. மெயின் பாரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து நம்ம வந்து கரெக்டாக லே பண்ணுற மாதிரி அந்த சைடுகளில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம், என்ஷூர் பண்ணிடும். ரெண்டாவது இந்த காலத்தோட ஓரியன்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. எசென்ட்ரிசிட்டி கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு காலம் வந்து திரும்பி இன்னொரு காலம் வந்து ரொட்டேட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பெக் அடிக்கிறோமோ அந்த பெக்கில் சென்ட்ரல் லைன் மார்க் பண்ணும்போது, ஸோ ஃபுட்டிங் சென்ட்ரல்லேருந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மார்க் பண்ணிவிட்டு பவுட்ரு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அது வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி லைனில் இருக்கான்னு என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயங்க. அதனால் வந்து நம்ம வந்து டேப் மார்க் பண்ணும்போதே ஒரு சைடில் கரெக்டாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு எல்லாமே அவுட்டர் சென்ட்ரல் லைன்லேருந்து எவ்வளோ அப்செட் ஆகிருக்கு, இந்த பக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும். ரெண்டாவது ஜேசிபி வந்து கட் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிடுறோம் ஹார்ட் ஸ்டார்ட்டை வந்திருக்காங்க. ஒவ்வொரு குழியும் வந்து நம்ம செக் பண்ணிடணும் வந்திருக்கு. ரெண்டாவது மேனுவலாக பசங்க இறங்கி கட் பண்ணி அவுட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த 4 feet by 4 feet இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்க. இந்த மாதிரி மூணாவது விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, மண்ணை கட் பண்ணி டம்ப் பண்ணும் போதே இந்த டம்ப் பண்ண மெட்டீரியல் வந்து நம்மளோட பில்டிங்லேருந்து அவுட்டர் தான் டம்ப் பண்ணணும், உள்ளுக்குள்ளே டம்ப் பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று, நம்ம ரெண்டாவது வேலையில் முடிச்சதுக்கப்புறம் லைன் வந்து நம்ம அந்த பெக் அடித்த லைன் இருக்குது பார்த்திங்களா, 4 கம்பி 4 கார்னர் பாயிண்ட் நம்ம இருந்தாலே போதும். அடுத்த பாயிண்ட்ஸ் இது சப்போஸ் இங்கே ரிமூவ் ஆனால் கூட பரவாயில்ல, இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கணும். அங்கே ஒரு பாயிண்ட்டுங்க, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட், 4 பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் எப்படி வந்து பெக் அடித்து மூலமட்டம் திருப்பணுமோ அந்த பெக் பாயிண்ட்டும் கண்டிப்பாக வேணும். இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் மறுபடியும் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க்கெல்லாம் இந்த பிசிசி போட்டதுக்கப்புறம் ஃபுட்டிங்கோடைய மார்க்கிங் நான் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேங்க. இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதில் நம்ம சரடு கட்டும்போது, லைன் டோரி கட்டும்போது மண் இருந்ததுன்னா நம்ம ரெசிஸ்டன் ஆகும். அப்போது ஜேசிபி ஒர்க்கு பண்ணும்போதையே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணை வெளியே போட்டு தேவையான மண்ணை நம்ம வந்து லெவல் பண்ணிடணும். இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ என்னதான் நம்ம வந்து ஜேசிபி லெவல் பண்ணாலும் இது மாதிரி மேனுவலாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மண்ணில் இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு கடப்பாரை வச்சு அந்த சைடில் எல்லாம் வந்து அரிஞ்சு விட்டு, அந்த நம்ம காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே விழக்கூடாதுங்க. சைடில் இருக்க மண்ணுகளில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து அந்த பிட்டு வந்து நம்ம மேனுவலாக எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மேனுவலும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கா. அப்படி அது நம்ம கூட இருந்து பண்ணாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து குழி வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒரு டீம் வந்து எர்த் ஒர்க் ரெடி இருக்க சைமல்டேனியஸாக நம்ம வந்து மேட்டு, காலத்துடைய எல்லை எவ்வளோ கொடுக்கணும், டெவலப்மெண்ட் லென்த்து, காங்கிரீட்டு என்ன கிரேடு எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இது பசங்களுக்கு லேபர் ஷெட் தங்கிருக்கு. நான் பசங்களுக்கு லேபர் ஷெட் நல்லா போட்டு கொடுத்துருணுங்க. ஏன்னா ஃபார்ம் லேண்டுங்கும் போது பூச்சி விட்டில் வராமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து தளம் போட்டு சுற்றி வர கேப் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த கேப்புகளில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுவாங்க. இங்கே சிமெண்ட் வைக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பர்பஸும் பண்ணிடுவாங்க. நம்ம அமித் தான் மேஸ்திரி. இன்றைக்கி எல்லாமே காலத்தோடைய ரிங்கெல்லாம் வளைச்சிட்ருக்கா. அப்படி பீம் காலம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்படி ஸோ வந்தன படப்படல கட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிரப்ஸு இதுக்கெல்லாம் வந்து 8 mm கம்பி, 550 கிரேடுங்க.
550 கிரேடு ப்ளஸ் அதோடைய கம்பியோடைய எந்தளவுக்கு இருக்குது நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தா ரிங் உழைச்சிட்ருக்கு. அப்படி ரிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயம் காலத்துடைய சைஸ் என்னென்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம முக்கால் பிளான் பண்ணும்போது 1:3 முக்காலுங்க. ஸோ அவர் கரெக்டாக கட் பண்ணும்போது கரெக்டாக அதை பெண்ட் பண்ணி இந்த ஹுக்கு வந்து என்ன பண்ணால் கரெக்டாக பெண்ட் பண்ணிவிடும். 45 டிகிரி பெண்ட் பண்ணுங்க. மினிமம் வந்து 70 பக்கம் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா एक बड़ा है छोटा. हाँ ओके. ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு டைமுக்கு வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. கம்பி வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அதோடைய லைவ் லோடு என்ன ஆக்ட் ஆகுது, டெட் லோடு என்ன, ஃப்ளோர் ஃபினிஷ் லோடு, நம்ம ஸ்ட்ரக்சரில் என்ன ஃப்ரேம் டைப் எப்படி பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி கம்பியோடைய திறன் சூஸ் பண்ணிக்கணும். ஒன்று. அடுத்த முக்கியமான விஷயங்கிறது அந்த கிரேடு நம்ம பார்த்துக்கணும். அந்த கிரேடுக்கு தகுந்த வந்திருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கணுங்க. ஸ்ட்ரக்சரல் அனலைஸில் வந்து நமக்கு பில்டிங்கோடைய லோடு எந்தளவுக்கு வருதுன்னு கேல்குலேட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் கன்சல்ட் பண்ணி அந்த ஒர்க்குகள் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் போகும் அப்படிங்கிறது என்னுடைய இதுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்களுக்கு தகவல் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்ல செய்தி வந்து நல்ல தகவல் வந்து பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு என்னோடய அப்டேட் கொடுத்துருங்க. இன்டர்லாக்கிங் கான்செப்டாக இருந்த ஸ்ட்ரக்சர் பற்றி எல்லாமே கொடுத்துருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.